Good morning and welcome back to my channel. This week we started picking up vegetables from our Higashifunabashi garden. So initially we got about mini tomatoes and brinjal and beans this time. What you see right now is the potato which is grown up by my landowner. He is my sensei, and he also had a onion this time actually. So his potato is ready for cultivation, but I think he will leave this place for about 1 week, 2 weeks, and then he started picking the potatoes. வணக்கம் வாங்க. இந்த வாரம் அது ஹிகாஷிஃபுனாபாஷியில் நீங்கள் தான் கண்டினியூஸாக பார்த்துட்டுருக்கீங்களா? இது பாவக்காய். அந்த கொடி வந்து ஓரளவுக்கு நாங்கள் அந்த லைட்டாக பந்தல் மாதிரி போட்டோம்ல லாஸ்ட் டைம், அது வந்து நல்லா பிக்கப் ஆகி கொடி படர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 3 வீக்ஸாவது ஆகும். இது ஃபுல்லாக பூசணிக்காய் அந்த டைம் போட்டோம், நல்லா வந்திருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் எடுத்தோம் நாங்கள். தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸ் பறிச்சுட்டு இருக்கார் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு. இது பூசணிக்காய் பார்த்திங்களா, பெருசாக வருது. தக்காளிக்கு எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், வேரில் வந்து அந்த மண்ணை சேர்த்து தண்ணி விடுறது. காயெல்லாம் நிறைய காய்ச்சிருக்குது பார்த்துருக்கீங்களா. ஸோ எவ்ரி வீக் சாட்டர்டே போனால் அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிலோ இல்லை ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுக்கலாம். அந்தளவுக்கு தக்காளி வரும். ஆனால் செடி இன்னும் பிக்கப் ஆனது இந்த டைம் 4 செடி தான் பிக்கப் ஆச்சு. பட்டு காய் ஓரளவுக்கு அதான் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் அது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இருக்கும். இனிமேல் வாரம் அது இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக ஜஸ்ட்டு செடியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு விட்டோம்னா போதும். ஆக்சுவலாக அது வந்து பீன்ஸ் கொடி லெஃப்ட் சைடில் தெரிகிறது. இது இந்த சொரக்காய் மாதிரி வரும். லாஸ்ட் இயரை நான் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த டைம் ஒரு காய் ஏற்கனவே எடுத்துட்டார் ஃப்ரெண்டு. இதுதான் தக்காளி செடி நீங்கள் பார்க்குறது. இதுலேயும் காய்ங்க நிறைய இருக்கும் பாருங்கள், நீங்கள் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் இப்போயே என் உயரத்துக்கு மேலே வந்துடுச்சு செடிங்கள்லாம், தக்காளி செடியெல்லாம். காய்ங்களும் நல்லா பூத்து செழிப்பாக தான் இருக்குது. நடுவில் இந்த ஒரு செடி மட்டும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு இந்த டைம் ஆக்சுவலாக. இது பீன்ஸுங்க. பீன்ஸு பறிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுற அளவுக்கு பீன்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு பீன்ஸ் இருந்தது. அது இன்னும் கொடி நல்லா இன்னும் ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும். ஆக்சுவலாக லேட் ஆகும். இது நாங்கள் போட்ட பொட்டேட்டோ. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த பொட்டேட்டோ இன்னும் தலை இருக்குது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 3 வீக்ஸ் ஆகும். அப்போ தான் காய்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள், நல்லா பசுமையாக வந்துருக்குது. நல்லா வெயிலும் அடிக்குது, அதே சமயத்தில் நல்லா மழையும் பெய்யுது. அதனால் மாற்றின்றதுனால இது ரெடி ஆகுது. அந்த இது ஏரியா நடுவில் பச்சையாக தெரியுதுல்ல, அது வந்து புதினாங்க. ஆக்சுவலாக புதினாவும் நல்லா வந்துருக்குது இந்த டைம். அது நாங்கள் புதினா கொஞ்சம் தான் எடுப்போம் இங்கேருந்து. மற்றபடி மெயினாக வந்து தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பாவக்காய். இதோட தர்பூசணி லைட்டாக வராமல் தெரியுது, ஆனால் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயும் ஃபெயிலியர் தான் எனக்கு. தர்பூசணி அந்தளவுக்கு வர்றதில்ல. மற்றபடி எல்லாம் ஃபைன் தான். இதுதான் பீன்ஸ் நானே பறித்தேன். ஒன்று நண்பர்களும் பறித்தாங்க. இந்த வாரம் என் கூட 2 நண்பர்கள் வந்தாங்க. ஒரு நண்பர் தான் எடுத்துன்னு போனார் எல்லாத்தையும். ஏன்னா நாங்கள் தனித்தனியாக எடுத்துன்னு போனோம்னா எல்லோரையும் எடுத்துன்னு போக முடியாதுல்ல. ஆனால் அப்போ வரும்போது நிறைய வரும். இதுதான் பீன்ஸ் காட்டுறாரு பாருங்கள். இது ஒரு ஃபேமிலிக்கு ஆகும் பீன்ஸ். அந்தளவுக்கு பீன்ஸ் வந்தது ஆக்சுவலாக இந்த வாரம். மற்றபடி இன்றைக்கி நிறைய வேலை கிடையாது. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு மழை பெஞ்சதுனால தண்ணி புல்லுங்கள்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தண்ணியை விட்டுட்டு காய்களை பறிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அவ்வளோதான். பச்சை மிளகா இது பாவக்காய் வந்து நல்லா ஏறிச்சு. நான் அந்த டைம் பச்சை மிளகா தாங்க மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்ப்போம் வேற போட்டு இதுக்கப்புறம். ஏன்னா வந்தால் தான் இதுக்கப்புறம். இதுதான் ஃபைனல். இது பார்த்திங்கன்னா பீன்ஸு, 3 கத்திரிக்காய், ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ தக்காளி இருக்கும். அவ்வளோதான் இந்த வாரம். சரிங்க, கீப் வாட்சிங் மீ. பாய், டேக் கேர்.